ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 13/7/2024. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த சங்கமயுகத்தில் இருந்து தான் ரக்ஷபந்தன் விழாவே தொடங்குது. நாம் தான் தொடங்கி வைக்கிறோம். ஏன்னா சங்கமயுகம் தான் உண்மையில் முதல் யுகம். கடைசி யுகம்னு சொல்லலாம், முதல் யுகம்னு சொல்லலாம். ஆனால் சங்கமயுகத்துடைய நினைவு தான் எல்லாத்துலேயும் வருதுன்னா இதுதான் முதல் யுகம் இல்லையா? என்ன நடக்குது இந்த ரக்ஷபந்தனில்? சத்தியம் பண்ணுறோம், எல்லோரையும் சகோதரன் சகோதரியாகத்தான் பார்ப்போம். இன்னும் ஒரு படி மேலே போய் சகோதரன் சகோதரனாகத்தான் பார்ப்போம் அப்படின்னு சத்தியம் பண்ணுறோம். இதோடைய நினைவு அங்கே சகோதரியிடம் சகோதரி சகோதரனுக்கு அந்த ரக்ஷாபந்தன் அப்போ ராக்கி கட்டுறாங்க. யாருக்கு வேணாலும் கட்டலாம், பட் மெயினாக சகோதரன் சகோதரி கட்டிக்குவாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை கட்டிட்டாலே அவங்க நமக்கு சகோதரி அப்படின்னு அர்த்தம். இதில் காலேஜில் நிறைய பேர் பசங்க லீவே போட்டுருவாங்க, எங்கள் பொண்ணுங்களாம் கட்டிடுவாங்களோன்ட்டு. ஸோ பாபா சொல்கிறாரு, இப்போ தான் நாம் அந்த ராக்கி கட்டுறோமோ இல்லையோ, ஆனால் சத்தியம் பண்ணுறோம், தூய்மையாக இருப்போம், மற்றவர்களையும் தூய்மை ஆக்குவோம் இந்த ஞானத்தை கொடுத்து அப்படின்னு சத்தியம் பண்ணுறோம். ஸோ உண்மையான ரக்ஷாபந்தன் இப்போ தான் தொடங்குது. பாபா தான் தொடங்கி வைக்கிறார் நம்ம மூலமாக. கேள்வி: எதன் ஆதாரத்தில் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் வெற்றி அடையுது? உங்களுடைய பெயர் எப்படி புகழடையும்? அதற்கு பதில், ஞானத்தின் சக்தி கூடவே உங்களுக்கு யோக பலமும் தேவை. ஏன்னா ஞானத்தை கொடுக்கறது தான் சேவை. ஸோ முந்தநேற்று முரளிலெல்லாம் மெயினாக முந்தநேற்று முரளில் அதான் சொல்லியிருப்பார், நீங்கள் சேவை செய்கிறதுடைய ரிசல்ட் இருக்குது இல்லையா, அதாவது எத்தனை பேர் பாபா குழந்தை ஆகுறாங்கன்ட்டு, அது சொல்லும் நீங்கள் ஆத்ம உணர்வில் சேவை செஞ்சீங்களா, தேக உணர்வில் செஞ்சீங்களா அப்படின்ட்டு. ஏன்னா ஆத்ம உணர்வில் இருந்து நீங்கள் ஞானத்தை கொடுத்தீங்கன்னா அப்படியே ஞான அம்பு போய் தைக்குன்றார். அதுக்கு தான் பாபா சொல்கிறார், ஞானத்தின் சக்தி மட்டும் பத்தாது, யோகத்தின் சக்தியும் வேணும். ஞானம்ன்ற வாலில் யோகம்ன்ற கூர்மை வேணும். அப்போ தான் பிறரை இந்த ஞான வாளால் பலியாக்க முடியும். அப்போ தானாகவே எல்லா காரியங்களையும் செய்கிறதுக்கு எல்லோரும் தயாராகிடுவாங்கன்றார். அந்த யோக பலம் இருந்தால் அப்படியே மெய்மறந்து சேவை செய்கிறதுக்கு சகயோகியாக மாறிடுவாங்க. ஏன்னா யோகம் அவ்வளோ மறைமுகமானது இல்லை, வெளியில் தெரியுதா? ஓம் நம சிவாய சொன்னால் தெரியும், அல்லது ஜபம் பண்ணுறாங்க, பஜனை பாடுறாங்க அப்படின்னா தெரியும். பாபாவை நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறதே எப்படி தெரியும்? ஆனால் அந்த மறைமுகமான யோகத்தின் மூலமாகத்தான் நீங்கள் உலகத்துக்கே எஜமானர் ஆகிறீங்க. எவ்வளோ பெரிய அதிசயம்! என்ன நடந்தாலும் அமைதியாக சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா உலக ராஜ்யம் என்கிட்ட வந்துடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அம்மா செத்தாலும் அல்வா சாப்பிட்றேன், ஏன்னா இது தற்காலிகமான அம்மா. இது மாதிரி 83 அம்மாவை பார்த்துட்டு வந்தாச்சு. இருக்கிறது ஃபஸ்ட் கிளாஸ் அம்மாவை பார்க்க போகிறோம் சத்தியுகத்தின் ஆரம்பத்துக்கு. அதனால் அம்மா செத்தாலும், கணவன் செத்தாலும், குழந்தை செத்தாலும், மனைவி செத்தாலும் இருக்கிற வரைக்கும் கடமை செய்கிறோம், அவ்வளோதான், பற்று இல்லாமல். கொஞ்சம் அசந்தோம், பதவி காலி. அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ பாபாவை மட்டும்தான் நீங்கள் அப்பாவை நினைக்கிறீங்கன்னா, லௌகிக அப்பா செத்தா உங்களுக்கு கவலை இல்லை. பாபாவை மட்டும்தான் உங்களுக்கு கணவனாக மனைவியாக நினைக்கிறீங்கன்னா, லௌகிக கணவன் மனைவி செத்தான் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஸோ அல்லாவை மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
ஆனால் இங்கே வணங்குற விஷயம் கிடையாது. அல்லாஹ் மட்டும்தான் நமக்கு எல்லாமே. ஸோ இதன் மூலம் இப்போ இதை குப்தமாக தான் இந்த பயிற்சி நடக்குது. இதன் மூலமாக தான் உலகத்துக்கே எஜமானர் ஆகிறீங்க. ஸோ அப்படி பாபா நினைவில் இருந்து இதை நீங்கள் யாருக்காவது புரிய வச்சிங்க அப்படின்னா தானாகவே உங்களுடைய செய்தியை நியூஸ் பேப்பர்காரங்க பிரிண்ட் பண்ணுவாங்கன்ற. எவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஸோ அந்த நியூஸ் பேப்பர் மூலமாக உங்களுடைய பேரும் புகழடையும். பிரம்மகுமாரிகளுடைய பேர் நிறைய பேருக்கு அதன் மூலமாக செய்தியும் கிடைக்கும். இல்லை, நியூஸ் பேப்பர் இப்போவும் நிறைய பேர் படிக்க தான் செய்கிறாங்க. ஸோ அது அப்போ இப்போ டிவி அதையும் கடந்து இப்போ இன்டர்நெட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் டிவிக்காரங்க வச்சுருக்கிற யூடியூப் சேனல்ஸ் தான் ஃபேமஸாக இருக்குது நியூஸை பொறுத்த வரைக்கும், இல்லையா? ஸோ அதனால் அதுலேயும் உங்களுடைய செய்தி வரும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஓம் சாந்தி. பாபா இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரக்ஷாபந்தன் பற்றி புரிய வைக்கிறார். ஏன்னா ரக்ஷாபந்தன் கிட்ட நெருக்கத்தில் வருது. அதுக்கு முன்னாடி பாபா தயார்படுத்துகிறார். எப்படிலாம் குழந்தைங்க ரக்ஷாபந்தனுக்கு சேவை செய்யணும், என்னெல்லாம் தப்பு பண்ணுறாங்க சேவை செய்கிறதுல, அதெல்லாம் எச்சரிக்கை கொடுப்பார். குழந்தைங்க மற்றவர்களுக்கு ராக்கி கட்ட போகிறீங்க, குறிப்பாக விஐபிக்கெல்லாம் கட்ட போவாங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நடக்கிற அத்தனை விழாவும் கடந்த காலத்தின் நினைவார்த்தம்தான். அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் கட்டுற ராக்கியைத்தான் அங்கே அஞ்ஞானிகள் ராக்கி கட்டுற பண்டிகையாக கொண்டாடுறாங்க அப்படின்னு புரிய வைங்க. ஸோ 5000 வருடத்திற்கு முன்பும் பாபா இதே மாதிரி லெட்டர் எழுத வச்சார், சத்தியம் பண்ண வச்சார், தூய்மையாக இருப்போம் அப்படின்னு. ஸோ இந்த ஒரு சம்பவத்தை தான் பல பண்டிகையாக கொண்டாடுறோம். ராவணனை எரிக்கிற தசராவும் இதே விஷயந்தான். ஸோ இதுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் இதோடைய சாரம் இது தூய்மையின் அடையாளம். நீங்கள் தூய்மை ஆவேன் அப்படிங்கிற ராக்கியை எல்லோரையும் கட்ட வைங்க. இல்லை, தூய்மை ஆவேன்னு சத்தியம் பண்ணிவிட்டு இதை கட்ட வைக்கணும். சும்மா அழகுக்கு கட்டிக்கிறது கிடையாது. புது உலகம், தூய்மையான உலகம் சத்தியுகத்திலிருந்து தொடங்குது. ஆனால் ராக்கி இந்த மிக உயர்ந்த மங்களகரமான சங்கம யுகத்திலிருந்து தொடங்குது. ஏன்னா இப்போ நீங்கள் சத்தியம் பண்ணி தூய்மையாக இருக்கிறதன் மூலமாக தான் தூய்மையான உலகமே உருவாக்கப்படுது. ஆனால் சொர்க்கத்தில் இந்த பண்டிகையெல்லாம் இருக்காது. அங்கே தான் தூய்மையாக தானே இருக்க போகிறாங்க. அப்புறம் எதுக்கு சத்தியம்? எப்போ பக்தி மார்க்கத்தில் தூய்மை இழக்கிறீங்களோ அப்போ தான் இந்த பண்டிகைகள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்குது. ஸோ இதை தான் அனாதியான திருவிழான்னு சொல்லுவோம். எப்போ இது ஸ்டார்ட் ஆச்சு? பக்தி மார்க்கத்தில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா தங்க யுகத்தில் எந்த திருவிழாவும் கிடையாது. தினம் தினம் திருவிழா. மற்றபடி இந்த மாதிரி இந்த நாள் இந்த திருவிழா, அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு திருவிழா அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் இந்த கலியுகத்தில் தான் இருக்குது. ஆனால் உண்மையிலே அந்த விழா சங்கமயுகத்தில் நடக்குது. ஒரிஜினலாக இதோடைய நினைவு தான் அல்லது நிழல் தான் பக்தி மார்க்கத்தில் நடக்குது. இப்போ நிஜத்தில் நடக்கிறது அங்கே நினைவார்த்தமாக கொண்டாடப்படுது. இங்கே நிஜத்தில் தூய்மையாக இருப்போம்னு சத்தியம் பண்ணுறோம். அங்கே அந்த ராக்கி கயிறை மட்டும் கட்டுறாங்க. மற்றபடி சத்தியுகத்தில் எந்த பண்டிகையும் கிடையாது.
சத்தியுகத்தில் தீபாவளி இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாபா சொல்கிறாரு, கிடையாது. அதுவும் இங்கே தான் கொண்டாடப்படுது, சத்தியுகத்திலெல்லாம் கிடையாது. இங்கே கொண்டாடுற எதுவுமே அங்கே கொண்டாடப்படாதுன்னு பாபா சொல்கிறார். ஸோ இப்போ கொண்டாடப்படுறது எல்லாமே இரும்பு யுகத்தின் பண்டிகைகள். மனிதர்கள் ரக்ஷாபந்தன் கொண்டாடுறாங்க. இப்போ ராக்கி எதுக்காக கொண்டாடப்படுதுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் எல்லாருக்கும் ராக்கி கட்டுறீங்க, எல்லோருக்கும் சொல்லவும் செய்கிறீங்க, தூய்மையாகுங்க, ஏன்னா தூய்மையான உலகம் உருவாக போகுது. எத்தனை பேர் இப்போ நீங்கள் தூய்மையாக இருக்கிறீங்களோ அத்தனை பேர் தான் அங்கே வருவீங்க அப்படின்னு நம்ம மற்றவர்களுக்கு சொல்லி ராக்கி கட்டுறோம். தூய்மையாக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்டுறோம். திருமூர்த்தி படத்தில் எழுதப்பட்டிருக்குது, தூய்மையான உலகத்தின் ஸ்தாபனை பிரம்மா மூலமாக நடைபெறுகிறது அப்படின்ட்டு. அதனால தான் தூய்மையாக இருப்பதற்காக கட்டப்படுற இந்த ராக்கி பண்டிகை கொண்டாடப்படுது. ஏன்னா இது மூலமாக தான் புது உலகமே உருவாகுதுன்னா இது என்ன மாதிரி ஃபங்க்ஷன்? இது ஞான மார்க்கத்திற்கான நேரம். யாராவது பக்தி மார்க்கத்தை பற்றி உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இப்போ ஞான மார்க்கத்துக்கு வந்துட்டோம், பக்தியை முடிச்சிட்டுன்னு சொல்லுங்கள். இல்லை ஏன் பக்தி மார்க்கத்துக்கு கோயிலுக்கு போகலாம், இங்கே போகலாம், அங்கே போகலான்னு கூப்பிட்டாங்கன்னா நமக்கு நேரத்தை வீணாக்க டைம் இல்லை. அப்போ சொல்லுங்கள், நாங்கள் அதை முடிச்சுட்டு ஞான மார்க்கத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே ஞான மார்க்கத்தில் எங்களுக்கும் கடவுளுக்கும் தான் நேரடி தொடர்பு. அந்த ஞான கடல் கிட்ட இருந்து நாம் ஞானத்தை எடுக்கிறோம். அவர் கொடுக்குற ஞானத்தின் மூலமாக தான் ஒட்டுமொத்த உலகமும் தூய்மையாக முடியுமே தவிர மனிதர்கள் எழுதிய பக்தியின் மூலமாகலும் யாரும் தூய்மையாக முடியாது. ஸோ ஒட்டுமொத்த உலகத்தையும் தூய்மையாக்குறார் பாபா. ஸோ பாரதம் எப்போ தூய்மையாக நிர்விகாரியாக இருந்ததோ அப்போ ஒட்டுமொத்த உலகமும் நிர்விகாரியாக இருந்தது. பாருங்கள், பாரதம் தூய்மையாக இருக்கும்போது உலகமே தூய்மையாச்சு. பாரதம் அழுக்காகும்போது உலகமே அழுக்காகிறது. ஸோ எல்லாத்துக்கும் ஆதாரம் பாரதம் தான். ஸோ பாரதத்தை நீங்கள் நிர்விகாரியாக மாற்றுவதன் மூலமாக ஒட்டுமொத்த உலகமும் நிர்விகாரியாக மாறுகிறது. ஒரு விதத்தில் உலகம் அழிவதற்கே நாம் தான் காரணம், சூக்ஷ்மமாக. ஏன்னா நம்ம தூய்மையாகிறோம். தூய்மையாகிறவங்களுக்கான யுகம் சத்தியுகம், அது வரணுமே. அப்போ கலியுகம் அழிந்தால் தானே வரும். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறீங்களோ, எண்ணத்தில் கூட விகாரம் இல்லாமல் இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு தூய்மையின் உலகம் வரும். அப்படின்னு அர்த்தம், பழைய உலகம் அழியும். ஸோ பாரதத்தையே உலகம்னு சொல்லிட முடியாது. ஸோ உலகத்தில் பல கண்டங்களில் பாரதமும் ஒரு கண்டம், அவ்வளவுதான். புது உலகத்தை பொறுத்த வரைக்கும் பாரத கண்டம் மட்டும்தான் இருக்கும், மற்றதெல்லாம் கடல் தண்ணிக்கு அடியில் போயிடும். ஸோ அப்போ பாரதம் இருக்குதுன்னா கண்டிப்பாக அங்கே சில மனிதர்கள் வாழ்ந்திருப்பாங்க தானே சத்தியுகத்தில். ஏன்னா பாரதம் சத்திய கண்டமாக இருந்தது. இந்த கல்பத்தின் தொடக்கத்தில் தேவதைகளுடைய தர்மம் மட்டும்தான் இருந்துச்சு. அதைத்தான் நிர்விகாரி தூய்மையான தர்மம், 5000 வருடத்திற்கு முன்பு வந்த தர்மம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரே ஒரு தர்மம் தான் இருந்திருக்கு. ஸோ ஆரம்பத்தில் பாரதம் மட்டும்தான் இருக்கும், பாரதவாசிகள் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. தேவதா தர்மம்னா என்ன தெரியும்ல, அவ்வளோ பரிசுத்தமான தர்மம். தேவதைகள், விகாரம்னா என்னன்னே தெரியாத குழந்தையை விட பரிசுத்தமானவர்கள். 5000 வருடத்திற்கு முன்பு தோன்றிய தர்மம். ஸோ அப்படி பரிசுத்தமாக இருந்த உலகம்தான் இப்போ பழசாயிடுச்சு.
இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்க போகுது, இதுக்கு தீப்பிடிக்க போகுது. மீண்டும் இது நிர்விகாரி ஆகிறதுக்கு எத்தனை நாள் எடுக்கும்? கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா 2500 வருஷம் விகாரத்தில் மூழ்கின உலகம் அப்படியே பரிசுத்தமாகிறதுக்கு கொஞ்சமாவது டைம் எடுக்கும்ல, என்னதான் முயற்சி பண்ணாலும். ஸோ டைமும் எடுக்கும். அதே மாதிரி நீங்கள் தூய்மை ஆகிறதுக்கு இந்த சங்கமேகத்தில் முயற்சியும் பண்ணுறீங்க. இதோடைய நினைவு தான் ராக்கின்னா அதுதானே இருக்கிறதுலே மிக உயர்ந்த பண்டிகைன்றார். ஆக்சுவலாக வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராக்கி பண்டிகையைத்தான், ராக்கி பண்டிகை மற்றும் ஹோலி பண்டிகை, இந்த 2 பண்டிகையும் வந்து ரொம்ப ஃபேமஸாக புகழ்ந்து பேசுவாங்க வெளிநாட்டுக்காரங்க இந்தியாவுக்கு வரும்பொழுது. நீங்கள் சத்தியம் பண்ணணும் இல்லையா? அஞ்ஞானிகள் மாதிரி நம்ம கொண்டாடுறது கிடையாது, சும்மா கையில் கட்டிக்கிறது கிடையாது. நாங்கள் கண்டிப்பாக தூய்மையாக இருப்போம். இங்கே கட்டுறது கடவுள் இல்லையா? ஸோ அங்கே லௌகீகத்தில் ராக்கி கொண்டாடும் பொழுது எந்த பொண்ணு கட்டுறாலோ அந்த பொண்ணை மட்டும் இச்சையாக பார்க்க மாட்டேன் அப்படின்ற உணர்வு, ஏன்னா அது சகோதரி ஆயிட்டாங்கன்ட்டு. ஆனால் இங்கே எந்த பெண்ணையுமே எந்த ஆணையுமே நான் இச்சையாக பார்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுறோம். மனதில் கூட அந்த எண்ணம் வராது அப்படின்னு சத்தியம் பண்ணுறோம் இல்லையா? உள்ளும் புறமும் தூய்மையாகணும். ஸோ அதனால தான் இந்த ராக்கி பண்டிகை தான் இருக்கிறதுல மிக மகான் பண்டிகைன்னு சொல்லப்படணுன்றார். ஏன்னா எல்லோரும் பரமபிதா பரமாத்மான்னு கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிட்டா கூட இந்த பரமாத்மா அவங்களுடைய புத்தியில் நுழையவே மாட்டுறாங்க. வாயை திறந்து கூப்பிடுறாங்களே தவிர நம்ம பரமாத்மாவை கூப்பிட்றோம், பரமபிதாவை கூப்பிட்றோம், அவர் வருவாருன்றது கூட அவங்களுக்கு தெரியல. சும்மா ஒப்பிச்சிட்டு இருக்கிறாங்க, பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே, ஓம் நம சிவாய அப்படி. ஸோ நமக்கு தான் தெரியுது மனித ஆத்மாக்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பதற்காகவே பரமபிதா பரமாத்மா வந்துட்டாருன்ட்டு. பரமாத்மா கிட்ட இருந்து ஆத்மாக்கள் வெகு காலமாக பிரிஞ்சு இருந்தது. அதிலும் அதிகமாக பிரிந்தது தேவதை ஆத்மாக்களாகிய நாம தான். இந்த சங்கம யுகத்தில் தான் நாம் வந்து சந்திக்கிறோம் பாபாவை. 5000 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே இந்த சந்திப்பு நடக்குது. இதை வந்து கும்பமேளானும் சொல்லலாம் இல்லையா? கும்பமேளா, கும்பம்ன்றது சந்திக்கிறது, சந்திப்பு திருவிழா. ஒரு அப்பாவும் உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்கள்ன்ற குழந்தைகளும் சந்திக்கிறோம். ஸோ இதோடைய நினைவாக அவங்க கும்பமேளா கடலும் நதியும் கலக்கிற இடத்துல அல்லது 2-3 நதிகள் கலக்கிற இடத்துல கொண்டாடுறாங்க. ஸோ அந்த தண்ணியில் போய், அது கடல் தண்ணியோ ஆற்று தண்ணியோ, அங்கே போய் குளிக்கிற விழாவையோ மனிதர்கள் பல முறை பல ஜென்மங்களாக கொண்டாடிட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே பக்தி மார்க்கம், இது ஞான மார்க்கம், எல்லாமே சூக்ஷ்மமாக நடக்கிற விஷயம். சங்கம யுகத்தை தான் கும்பம் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது சந்திப்பு. மற்றபடி 3 நதிகள்லாம் கிடையாது. திரிவேணி சங்கமம்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே மேலே கொண்டாடுவாங்க, அப்படி கிடையாது. பாபா சொல்கிறாரு, நதி தண்ணி எப்படி மறைமுகமாக இருக்க முடியும்? அவங்க என்ன சொல்கிறது, கங்கா யமுனா சரஸ்வதி, இதில் கங்கை யமுனையும் வந்து கலக்கும், சரஸ்வதியே இருக்காது எங்கேயுமே நதியே. ஆனால் கீழேருந்து ஒரு ஊற்று வந்து அங்கே கலக்கும். ஸோ அதுதான் சரஸ்வதி நதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு ஆறே மறைமுகமாக பூமிக்கு அடியில் ஓடிட்டு இருக்குமா என்ன? பாபா சொல்கிறாரு, உண்மையில் இது ஞான நதியை பற்றிய விஷயம். இந்த உங்களுடைய கீதை தான் இப்போது மறைமுகமாக இருக்குது. அதனால தான் நமக்கு புரிய வைக்கப்படுது, யோக சக்தியின் மூலமாக
நீங்கள் உலக ராஜ்யத்தையே அடையிறீங்க. ஸோ இந்த ஞான மார்க்கத்தில் பாட தேவையில்லை, ஆட தேவையில்லை. மற்றபடி பாருங்களேன், நீங்கள் எல்லா மதத்துலையுமே ஏதாவது ஒன்று பாடிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் என்ன கிடைக்குது? எந்த நன்மையும் கிடையாது அப்படின்னு பாபா சொல்கிறார். நினைவு தான். நினைவிலே ராஜ்யத்தை அடையிறோம் உட்கார்ந்த இடத்துல. ஆனால் அவங்க பாருங்களாம், ஆடுறாங்க, பாடுறாங்க, இமயமலைக்கு போகிறாங்க, மெக்காவுக்கு போகிறாங்க, அங்கே சாகவும் செய்கிறாங்க. மெக்காவில் ஆயிரக்கணக்கான பேர் வெயிலில் செத்தாங்க. அதேமாதிரி அமர்நாத்துக்கு போகும்போது வெள்ளத்தில் இறந்தாங்க, சபரிமலைக்கு போகும்போது இறந்துருக்கிறாங்க, சர்ச்சில் குண்டு வச்சு இறந்துருக்கிறாங்க, மசூதியில் சுட்டு இறந்துருக்கிறாங்க. இங்கே எதுவும் பண்ணாமல் ஜாலியாக நம்ம வீட்டில் உட்காந்தபடி பாபா நினைவிலே இருந்து உலக ராஜ்யத்தையே அடையிறோம். அரை கல்பம் பக்தி மார்க்கம்தான், அலையிற மார்க்கம். பக்தி மார்க்கனாலே அலைஞ்சிட்டு இருக்கிறது தான். ஆனால் இந்த ஒரே ஒரு ஜென்மம் தான் ஞான மார்க்கம். இதோடைய பலன் முழுசாக 5000 வருஷத்துக்கு வருது. ஸோ கடைசி வரைக்கும் நாம் அனுபவிக்கிறதுக்கு காரணம் முந்தைய கல்பத்தின் இறுதி சங்கமயுகத்தில் எடுத்த ஞானத்தின் பலன்தான். ஆனால் அந்த பலனை முழுசாக அனுபவிக்கிறது பார்த்திங்கன்னா முதல் 2 யுகம் அனுபவிக்கிறோம் இந்த ஞானத்துடைய பலனை. ஆனால் ஞானம் தொடரலை, ஞானத்துடைய பலன்தான் தொடருது சத்தியுகத்திலேருந்து. ஏன்னா சத்தியுகத்தில் ஞானம் ஞாபகம் இருக்காது. இல்லை, இறந்து பிறந்தாலே அது மறந்துடும். ஆனால் குணமாக மாறிடும். அந்த குணம், அந்த சமஸ்காரம் அடுத்த ஜென்மத்துக்கு வந்துடும். பக்தி மார்க்கத்தில் துவாபரயுக கலியுகம் முழுவதும் பக்தி மார்க்கம்தான் தொடருது. சத்தியுகத்திலையும் ஞானம் கிடையாது, திரேதாயுகத்திலையும் ஞானம் கிடையாது, துவாபர யுகத்திலையும் கிடையாது, கலியுகத்திலையும் கிடையாது. மொத்தத்தில் 4 யுகத்திலையும் கிடையாது. இந்த சின்ன சங்கம யுகத்தில் தான் இந்த ஞானம் நமக்கு கிடைக்கிது. ஒரே ஒரு பிறவி. இதோடைய பலன் 21 பிறவிக்கு நீடிச்சு இருக்குது அப்படின்னு நினச்சி பார்த்தாலே எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். இல்லை, இந்த ஒரு ஜென்மம் நாம் யோகம், ஞானம், சேவை இதில் நம்மளை அப்படியே அர்ப்பணிக்கிறதன் மூலமாக 21 பிறவிக்கு உட்காந்துட்டு சாப்பிடலாம். இப்போலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இல்லையா? அங்கே எந்த கஷ்டமும் இருக்காது. சதா ஆனந்தம். பார்க்கறதெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கும், கேட்குறதெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம கண்ணை திறக்கிறார். ஆக்சுவலாக கோயிலில் தேவதைகளுடைய கண்ணை திறக்கிறது, அந்த சிலை வடிச்சிட்டு கண்ணு மூடின மாதிரி தான் இருக்கும். அந்த கண்ணை திறக்கிறது ஒரு பெரிய விழாவாக கொண்டாடுவாங்க. அயோத்தியா ராமர் கோயிலில் கூட அந்த விழா நடந்துச்சு. கண்ணை திறக்கிறதுக்கு ஏன் அவ்வளோ மகிமை? நம்மளுடைய ஞானம்ங்கிற 3வது கண்ணை திறக்கிறார், புத்தி கண்ணை திறக்கிறார். இதுக்கு முன்னாடி மற்றவர்களை மாதிரி நாமளும் அஞ்ஞான உறக்கத்தில் தூங்கிட்டு இருந்தோம். பிராமண பூசாரிகள் ராக்கி திருவிழாவின் பொழுது ராக்கி கட்டுறாங்க. நீங்களும் பிராமணர்கள் தான், ஆனால் நீங்கள் உண்மையான பிராமணர்கள். அவங்க காம விகாரத்தில் பிறந்தவர்கள். நீங்கள் பிரம்மாவின் வாய் வழியாக பிறவி எடுத்த பரிசுத்தமான ஜென்மம். பக்தி மார்க்கத்தில் அளவற்ற கண்மூடித்தனமான நம்பிக்கை, மூட நம்பிக்கை இருக்குது. பாபாவே சொல்கிறார் பாருங்க. அவங்க புதகுழியில் சிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள மீட்க முடியல. மீட்க போனவங்களும் விழுந்துடுறாங்க. எப்படி புதகுழியில் உங்களுடைய கால் மாட்டிக்கிச்சுன்னா வெளியிலே வர முடியாதோ, அந்த மாதிரி மனிதர்கள் பக்தி மார்க்கன்ற புதைக்குழியில் எந்த அளவுக்கு சிக்கியிருக்கிறாங்கன்னா அவங்க கழுத்து வரைக்கும் மூழ்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது முகமும் உள்ளே போகிறதுக்கு. அதுக்குள்ளே பாபா கையை பிடிச்சி நம்மளை தூக்கிட்டார். நாம் மற்றவர்களை தூக்குறோம். பாபா சொல்கிறார், அதாவது கழுத்து வரை இல்லை, அந்த உச்சி குடுமி இருக்க பாருங்க, அது மட்டும்தான் வெளியில் தெரியுதான். அப்போ தான் பாபா வந்து உங்களை பிடிச்சி தூக்குறார் இல்லையா? அந்த உச்சி குடுமையை கையால் பிடிச்சி தூக்குறார். அப்படின்னு அர்த்தம், மிக உயர்ந்த நீங்களே கீழே போயிட்டீங்கன்னா அப்புறம் உலகம் என்ன ஆகிறது? அதுக்கு தான் உங்களை காப்பாற்றுறேன். ஸோ குழந்தைங்க இதை மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எவ்வளோ கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்குது.
ஏன்னா கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, 1000 கோடி. அத்தனை பேருக்கும் இந்த செய்தி போகணும்னா கண்டிப்பாக முயற்சி தேவைதானே. அத்தனை பேர்கிட்ட நீங்கள் போகணும்னாலே முயற்சி தானே. அது எப்படி போனாலும் சரி, நியூஸாக போனாலும் சரி, நேருக்கு நேராக வீடு வீடாக போனாலும் சரி. ஆனால் நியூஸ் பேப்பரிலும் உங்களை நிந்தனை செய்தி வெளியிட்டது. நீங்கள் மனிதர்களை வீட்டை விட்டு வர வைக்கிறீங்க, குடும்பத்தை பிரிக்கிறீங்க, கணவன் மனைவியை சகோதரன் சகோதரியாக மாற்றிடுறீங்க அப்படின்னு நிந்தனை பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆரம்ப காலத்தில் நடந்த விஷயம் ரொம்ப நியூஸ் பேப்பரில் பரவிச்சு. இப்போ நம்ம பார்க்குறோம்ல, ஏதோ ஒரு விஷயம், ஏன்னா அவங்களுக்கு நியூஸு கிடைக்கணுமே, ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும். இப்போ சாமியாரை பற்றி போட்டால் மக்கள் பார்க்குறாங்க விரும்பி. அதனால் 10 கண்ணுக்கு அது மூக்கெல்லாம் வச்சு நியூஸாக ஓட்டிகிட்டு இருந்திருக்கிறாங்க ஒரு காலத்தில், பிரம்மகுமாரிகளை வச்சு. ஆனால் அதுக்காக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இதை புரிய வைக்க முடியுமா என்ன? ஆனால் எந்த நியூஸ் பேப்பர் உங்களுடைய பேரை கெடுத்துச்சோ அதே நியூஸ் பேப்பர் நாளைக்கு பாபாவுடைய செய்தியை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு உங்களுக்கு கருவியாக பயன்படும். அப்போ உங்களை அவமானப்படுத்திய அதே நியூஸ் பேப்பர் மூலமாக நீங்கள் மகிமைப்பாடப்படுவீங்கன்றார். ஸோ இப்போ ரக்ஷாபந்தனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு எப்படி மக்களை நாம் புரிய வைக்கிறதுன்னு யோசிங்க இல்லையா? ஞானத்தை சிந்தனை பண்ணாலும், சேவை எப்படி பண்ணுறதுன்னு சிந்தனை பண்ணாலும், ஆத்மாவை பற்றிய சிந்தனை, இது எல்லாமே யோகத்தில் தான் வரும். ஸோ ரக்ஷாபந்தன் அப்படின்னா, ரக்ஷானா காப்பாற்றுறது, பந்தன்னா பந்தனம், உறவு, காப்பாற்றும் உறவு. ஒரு பெண்ணை அண்ணன் காப்பாற்றுவான், கணவனை கைவிட்டாலும் இறந்துட்டாலும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்படுது. ஆனால் இங்கே தூய்மை காப்பாற்றுதுன்னு அர்த்தம் இல்லையா? தூய்மையான பந்தனம். அங்கே தூய்மையாக இருந்தால் உங்களுக்கு செல்வம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், அழகு இருக்கும், எல்லாமே நிரம்பி இருக்கும். சுத்தம் சோறு போடுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இதை எப்படி மக்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு, புத்தியை கடையுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா நம்மை தூய்மையாக்கிறதுக்காக வந்திருக்கிறார். அதனால் நீங்கள், அதாவது குழந்தைங்க தூய்மையாக இருப்போம் அப்படின்னு குழந்தைங்க கிட்டேருந்து சத்தியம் வாங்குறார் பாபா. எப்போ வாங்கினாருன்னு கேட்குறீங்களா? மதுபன் மீட்டு போகும்போதெல்லாம் கை தூக்குங்க, ஜோராக கை தூக்குங்க, அதெல்லாம் வீடியோவில் படம் பிடிங்கன்றார் இல்லையா? அது அதுக்காக தான். ஒரே ஒரு பதித்த பாவனர் சிவத்தந்தை தான் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ராக்கியை கட்டுறார். கடவுள் கட்டுறார், அதை புரிஞ்சுக்கணும். இது சூக்ஷ்மமாக கட்டப்படுது, ஸ்தூலமாக நீங்கள் கட்டியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. மனிதர்கள் ஸ்ரீகிருஷ்ணருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க, ஜென்மாஷ்டமின்ட்டு. அப்போ அவருடைய பிறந்த நாளை இன்றைய வரைக்கும் கொண்டாடுறாங்கன்னா கண்டிப்பாக அவர் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிற ராஜாவாகத்தானே இருந்திருக்கணும். ஆனால் அவங்க தங்க யுகத்தின் ஆரம்பத்தில், அதாவது ஸ்ரீகிருஷ்ணர் அரியணை ஏறுறதை காட்டுறது கிடையாது. அவர் சிம்மாசனத்தில் ஏறி இருக்கணும், ஆனால் அதை காட்டுறதில்லை. ஏன் காட்டுறதில்லைன்னா, அப்போ அவர் லக்ஷ்மி நாராயணன் ஆகிறார். திருமணத்துக்கு பிறகு அவருடைய பேர் லக்ஷ்மி நாராயணன் ஆகிடுது. அவங்க தான் சத்யுகத்தின் ஆரம்பத்தில் இருந்தவங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு முடிசூட்டு விழா நடந்திருக்கும். இளவரசனுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க, ஆனால் முடிசூட்டு விழா எங்கே? சூப்பராக கேட்குறாரு பாருங்க. இல்லை, கிருஷ்ணர் பிறந்தது ஜென்மாஷ்டமின்னு கொண்டாடுறீங்க, ஆனால் அவர் அரியணை ஏறுறனால கொண்டாடணும் இல்லை, எங்கே அந்த விழான்னு கேட்குறேன்.
ஏன்னா தீபாவளி ராமர் அரியணை ஏறுறதாக காட்டப்பட்டிருக்குமே தவிர கிருஷ்ணர் அரியணை ஏறுறதாக காட்டப்படாது. ஆனால் கிருஷ்ணர் வந்து நரகாசுரனை கொலை பண்ண நாளாக சொல்லிடுவாங்க. ஸோ நரகாசுரனை முற்றிலும் வென்றுட்டாலே அடுத்தது என்ன? ராஜ பதவி தான். ஸோ முடிசூட்டு விழா தீபாவளியின் பொழுது நடக்குது. பாபா சொல்லிட்டார் பாருங்க, அதோடைய நினைவாக தீபாவளி கொண்டாடப்படுது. ஸோ எப்போ முதல் லக்ஷ்மி நாராயணன் முடிசூட்டுறாங்களோ அப்போ தான் தீபாவளின்றார். ஏன்னா அப்போ தான் சொர்க்கம் ஸ்டார்டிங், 1ஆம் தேதி அவங்க அரியணை ஏறுற நாள் தான். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலகம் ஃபுல்லாக தூய்மையானவர்கள் மட்டுமே இருப்பாங்க, அழுக்கானவர்கள் எல்லாரும் அழிஞ்சிடுவாங்க. தங்க யுகத்தில் அவ்வளவு பகட்டாக இருக்கும்ன்ற, ராயலாக இருக்கும். சங்கமேகத்தின் விஷயங்கள் எல்லாம் அங்கே இருக்காது. ஸோ இங்கே வந்து நம்ம ஒவ்வொரு வீட்டிலும் தீபத்தை ஏற்றி வைத்து கொண்டாடுறோம் தீபாவளியை. அங்கே அப்படி கொண்டாட மாட்டாங்க. அங்கே ஆத்ம தீபங்கள் ஏற்றப்பட்டு இருக்கும், ஸ்தூல தீபத்தை ஏற்ற மாட்டாங்க. அங்கே முடிசூட்டு விழா இருக்குது இல்லையா, ராஜாக்களின் முடிசூட்டு விழாவைத்தான் கொண்டாடுவாங்களே தவிர தீபாவளி கொண்டாட மாட்டாங்க. ஆத்மாக்கள் தங்களுடைய தீபத்தை எரிய விடாமல் வீட்டுக்கு போக முடியாது, எரிய வச்சே ஆகணும். அப்படின்னா அர்த்தம், தேக உணர்வை விட்டே ஆகணும். ஆத்ம உணர்வில் இருந்து ஆத்மாவை மேலே இருந்த அழுக்கை ஃபுல்லாக எரிச்சே ஆகணும். அனைத்து ஆத்மாக்களும் இப்போ அழுக்காக இருக்குது. அதனால் அவங்கள எப்படி தூய்மை ஆக்குறதுன்றதை தான் நீங்கள் நாள் ஃபுல்லாக சிந்தனை பண்ணிட்டு இருக்கணும். இப்போ பாருங்கள், சொர்க்கத்தில் வந்து தீபமேற்றி கொண்டாட மாட்டாங்க, ஆத்ம தீபம் ஏற்றப்பட்டு இருக்கும். அது சதா ஆனந்தத்தை கொடுக்கும். நிஜமாலே ஸ்தூல தீபத்தை ஏற்றுறதுல என்ன ஆனந்தம்? கண்ணுக்கு ஒரு ஆனந்தம். அது கூட இப்போ பெருசாக ஏற்றுறாம, இங்கெல்லாம் ஒன்றும் தீபாவளிக்கு தீபம்லாம் ஏற்றுறது கிடையாது. நார்த் இந்தியாவில் ஏற்றுவாங்க போல இருக்கு. ஆத்மாக்கள் எல்லாமே அழுக்காக தான் இருக்குதுன்னு நமக்கு இப்போ தெரியுது. நம்மளே அப்படி தான் இருந்தோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பாபாவை நினச்சி தூய்மை ஆகிறோம். ஆனால் நமக்கு தெரியும் நம்ம அழுக்காக இருக்கும்போது எப்படி இருந்தோம். ஸோ நம்ம பாபா குழந்தையாக இத்தனை வருஷம் ஆகுதுன்னா இத்தனை வருடம் கழித்து அவங்களுடைய நிலைமை என்ன ஆகிருக்கும்? ரொம்ப மோசமாக இருக்கும். அப்போ கருணை கொண்டு யோசியுங்கள், அந்த சகோதர ஆத்மாக்களை எப்படி தூய்மை ஆக்கிறதுன்ட்டு. குழந்தைங்க இதை பற்றி சிந்தனை செஞ்சுட்டு பிரபலமானவர்கள்கிட்டலாம் போய் இந்த ஞானத்தை கொடுங்க. ஏன்னா பிரபலமானவர்கள் ஒருத்தர் ஏஞ்சிட்டாலும் நிறைய பேரை எழுப்ப ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இப்போ சமீபமாக சாமியார்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுத்து அவங்க ஞானத்தை பேசுகிறது வந்து நார்த் இந்தியாவில் நடக்குது. ஸ்லைட்டாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹீலர் பாஸ்கர் மட்டும்தான் பேசியிருக்கிறார். அதுவும் என்னென்னா, பிரம்மகுமாரிகள் வெளியில் சாப்பிட மாட்டாங்க, அவங்க கையாலே சாப்பிடுவாங்க. ஸோ அவருக்கு அந்தளவுக்கு தான் ஞானம் புரிஞ்சிருக்குது. குழந்தைங்க இதை இன்னொரு விஷயம் புரிஞ்சாலும் அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் காமத்தை சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கார். அவர் எப்படி இந்த ஞானத்தை சொல்லுவார் இல்லையா? சரி, அவர் புரிய வாய்ப்பு கிடையாது. ஃபஸ்ட்டு காமத்தை பற்றி பேசுகிறவங்களுக்கு எப்படி இந்த ஞானம் புரியும்? புரிஞ்சுக்கிட்டதை அவராக வேணால் நினச்சிக்கலாம். குழந்தைங்க எப்படி தூய்மை ஆக்குறது மற்றவர்களை அப்படின்னு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னென்ன யுக்தி, எப்படியெல்லாம் சேவை செய்யலாம். அஞ்ஞானிகள் எப்படி பண்ணுறாங்கன்னு சுற்றி பார்த்தாலே போதும் இல்லை? செல்ஃபோன் விளம்பரம் பண்ணுறதுக்கு அந்த ஷோரூம் முன்னாடி ஒரு பெரிய பலூனுக்குள்ளே மனுஷன் நிற்பான், அது ஒரு பொம்மை மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் ஈர்க்கிறாங்க.
அந்த மாதிரி நம்ம பண்ணலாம்ல. லக்ஷ்மி நாராயணன் பொம்மை செய்யலாம்ல. இது வரைக்கும் அந்த சேவை நடக்கலைன்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படி இருக்கும் லக்ஷ்மி இல்லையா? அது வந்து சும்மா ஒரு பஃபூன் மாதிரி பொம்மை தான் இருக்கும். அதுவே மக்களுக்கு பிடிக்குதுன்னா லக்ஷ்மி நாராயணன் பொம்மை செஞ்சால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படியெல்லாம் சேவை செய்யலாம். குழந்தைங்களை வந்து நிறைய நியூஸ் பேப்பர் ரொம்ப நிந்தனை பண்ணிடுச்சு. ஆனால் அதே நியூஸ் பேப்பரால் உங்களுடைய பெயர் மகிமையும் பாடப்படும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா உங்களை பற்றி நல்ல விஷயத்தை போட ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்காக நம்ம எவ்வளோ நேரம் அவங்களுக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும்? எப்படி சூப்பராக சொல்கிறார் பார்த்தீங்களா? நியூஸ் பேப்பரில் அப்படி போடுறதே எதுக்கு? பிஸ்னஸுக்காக. அப்போ நீங்கள் காசு கொடுத்து இல்லை போடாதீங்க போது சரி நீங்கள் விளம்பரம் கொடுங்கன்னுவாங்க. அப்போ அது காசு அவங்களுக்கு பிஸ்னஸ். அதை புரிஞ்சுக்கணும். இப்போவும் அது நடக்குது. நிறைய இவர் அகோரி கலையரசன் அவர் அந்த ட்ரெண்டிங்கில் இருந்த டைம் அவரை பேட்டிக்கு கூப்பிட்டு அவர் மாட்டேன்னு சொன்னவங்களாம் அவரை வச்சு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா உடனே சரியாயிடும். ஸோ பாபா சொல்கிறார் நம்ம எவ்வளோ காசு கொடுக்க முடியும்? ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஏழைகள். பாபா ஏழை பங்காளன். காசு கொடுக்கறது ஒரு விதத்தில் லஞ்சம் கொடுக்குற மாதிரி. அது சட்டத்துக்கு புறம்பானது. உங்கள் நன்னடத்தையின் மூலமாக அவங்கள போட வைக்கணும். அந்த யோக பலத்தில் இருந்து பேசும்போது அந்த மேஜிக் நடக்கும்னு பாபா சொல்கிறார். லவ் யூ பாபா. இப்போல்லாம் லஞ்சம் இல்லாமல் எதுவுமே நடக்கிறதில்ல. பாருங்களேன், இது 1969க்கு முன்னாடி வந்த முரளிலே பாபா சொல்கிறார். அப்போவே லஞ்சம்லாம் பயங்கரமாக வந்திருக்கு பிள்ளை இருக்குது. ஸோ மற்றவர்கள் லஞ்சம் கொடுத்தா வேறு வழியில் நீங்களும் கொடுத்தாக வேண்டிய நிலைமையாக இருக்குது. ஒரு காரியம் நடக்கணுன்னா அரசாங்க வேலை இங்கெல்லாம். ஆனால் இங்கே இந்த ஞானத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க லஞ்சம் கொடுக்குறாங்க, நீங்களும் கொடுத்தீங்கன்னா அப்போ உங்கள் 2 பேருக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடுமே. ஸோ அதனால் இங்கே லஞ்சத்தின் விஷயம் இல்லை, யோக பலத்தின் விஷயம். அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அவ்வளவு யோக சக்தி இருக்கணும். எந்த அளவுக்கு? யாரை வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பண்ண வைக்கிற அளவுக்கு யோக பலம் இருக்கணுன்ற அந்த யோகத்துடைய சக்தி பாருங்கள். இல்லையா? யோக பலத்தினால குழந்தையே பிறகுதுன்னா எது தான் நடக்காது. ஸோ அந்த நிலையை அடையணுன்றார் பாபா. சொல்கிறார் அந்த யோக பலத்தில் இருக்கும்போது உங்கள் எதிர இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க வாயை திறந்து சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிடும், ரீச் ஆகிடும்ன்றார். பாபாவுக்கு அப்படி தானே ரீச் ஆகுது. நம்ம பாபாவுக்கு லெட்டர் எழுதணும்னு உட்காருவோம். அந்த பேனாவை எடுத்து நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மைண்டில் எண்ணம் வரும்ல, அப்போவே எனக்கு ரீச் ஆகிடுதுன்றார். அவருக்கு சமமாக தான் நம்மளை ஆக்குறாரு. அதுக்காக தான் வீண் விஷயத்தை எதுவும் நினைக்காத ஆத்மாவை மட்டும் பாரு, என்னை மட்டும் நினைவு பண்ணுன்னு சொல்கிறார். செம்ம பவர்ஃபுல்லான பாயிண்ட் பாருங்கள். யோக பலத்தினால உங்களால் எதையும் பண்ண முடியணுன்றார். ஸோ இந்த அற்புதமான யோக ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. குலவி பூம் 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 பூம்ன்ற மாதிரி திரும்ப 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 இந்த ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஞானத்தின் பலமும் இருக்குது. எல்லா படங்களிலும் இந்த ஞானம் இருக்குது. யோகம்தான் மறைஞ்சிருக்குது. சூப்பரில் படத்தில் ஞானத்தை சொல்லிடலாம். சத்தியுகத்தில் இப்படி இருந்துச்சு, திரேதாயுகத்தில் இப்படி இருந்துச்சு, துவாபரயுகத்தில் பக்தி ஆரம்பிச்சுது, கலியுகத்தில் கொலை கற்பழிப்பு லஞ்சம் லாவண்யம் எல்லாம் பொறாமை பொய் புரட்டு திருட்டு எல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் படம் போட்டுடலாம். ஓகே, அது புரிஞ்சாச்சு. இப்போ மறுபடியும் சொர்க்கம் வரப்போகுது, அதுவும் ஞானம்தான். ஆனால் எப்படி வருது? அந்த யோகத்தை நீங்கள் செஞ்சு காட்ட முடியாது. ஹடயோகத்தை செஞ்சு காட்ட முடியும். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அன்யானி, ஈஷா யோகா ஃபேன் அவங்க. நம்மள்த பார்த்து ஏன் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்டாங்க. அதனால் என்ன சொன்னாங்க, எங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைஃப் ஆஃப் எ பிரம்மகுமாரின் காலையிலேருந்து ஏஞ்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் நீங்கள் பண்ணுறதெல்லாம் போடுங்க. ஸோ நீங்கள் எப்படி பூஜை பண்ணுறீங்க, வீட்டெல்லாம் அழகாக க்ளீன் பண்ணி அழகாக சாமியெல்லாம் க்ளீன் பண்ணி பூஜை பண்ணி, ஏன்னா அவங்க அதை தான் விரும்புகிறாங்க.
நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மறைமுகமாக இருக்குது யோகம், நம்ம பாட்டுக்கு சாதாரணமாக எல்லாரும் காரியம் செய்கிற மாதிரி தான் செஞ்சிட்ருப்போம். இதை எப்படி நம்ம லைஃப் ஆஃப் ஏ பிரம்மகுமாரின்னு போட முடியும்? போட்டால் பார்ப்பாங்க, ஆனால் என்ன போடுறது? அப்படி போட்டால் அது உண்மையாக இருக்காது. இப்போ ஒருத்தர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்கன்னா அவர் பாட்டு கிளம்புவார், அவர் பாட்டுக்கு போவார், எல்லாமே பண்ணுவார், என்ன பண்ணுறாரு, ஆனால் 24 மணி நேரம் பாபா நினைவில் இருப்பார். அதை எப்படி வெளில காட்ட முடியும்? கையை காலை மடக்கிட்டு ஏதாவது பண்ணுறது, பிராணாயாமம் பண்ணால் சொல்ல முடியும், இது தெரியாதே. எல்லையற்ற ஆஸ்தியை அடைவதற்காக நீங்கள் ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த லக்ஷ்மி நாராயணன் பதவி அடையிறது தான் லட்சியம். அந்த லட்சியத்தை முன்வைத்து பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது மறைமுகமான முயற்சி. இதன் மூலமாக தான் நீங்கள் உலகத்துக்கே எஜமானர் ஆகுறீங்க. நீங்கள் எங்கே வேணாலும் உட்காந்துட்டு நினைவு பண்ண முடியும். ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க, அவங்க பக்கா பாபா குழந்தை, ஏன்னா அவங்க புருஷன் பாபா ஞானத்தை ஏற்றுக்கல. அவர் எந்த நேரமும் சுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுவார். ஸோ சினிமாவுக்கு அங்கெல்லாம் அழைச்சிட்டு போவார். இவங்க பாட்டுக்கு சினிமா பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும், இவங்க பாட்டுக்கு யோகா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாராம், இன்னும் இங்கேயும் யோகா பண்ணிகிட்ருக்கியா, படம் முடிஞ்சு வந்தோடனே கதை கேட்பேன்னு வரோம். அப்போ பாருங்க, எனக்கு நல்ல யோகா வரும் பையா அங்கே அப்படின்வாங்க. ஸோ அப்போ பாருங்கள், தேட்டரில் போய் யோகா பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அங்கேயே யோகா பண்ண முடியுதுன்னா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னு பாருங்கள். அதான் பாபா சொல்கிறார். ஆக்சுவலாக பாபா சினிமாக்கெலாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. பட்டு இது அதையும் சேவையாக அவங்க பயன்படுத்திக்கிறாங்க, வேறு வழி இல்லாத பட்சத்தில். நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு சும்மா யோகா பண்ணலாம், ஆழமான யோகத்தில் இருக்கிறீங்கன்ற இல்லையா? அப்படியே பாபாவுடைய அன்பில் மயங்கி மூழ்கி கிடக்குறீங்கன்னா அதான ஆழமான யோகா. ஸோ இதைத்தான் ஸ்தூலமாக மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய புராண கதைகளில் கடலுக்கு அடியில் போய் யோகா பண்ணுறதா காட்டுவாங்க, ஆழமான யோகா. ஆக்சுவலாக ஞானக்கடல் பாபா, அன்பு கடல் பாபா, அந்த அன்பு கடலின் ஆழத்தில் மூழ்கிறோம், அந்த அன்பின் ஆழத்தில் மூழ்கிறோன்றதை அங்கே கடலுக்குள்ளே போய் யோகா பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த ஞானமும் ரொம்ப ஈஸி, யோகமும் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு 7 நாள் கோர்ஸை எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அப்படின்னா முரளி படிக்க வேண்டான்னு அர்த்தம் கிடையாது, அப்படின்னு தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஆனால் அதெல்லாம் கிடைக்காத பட்சத்தில் சொல்கிறார். ஆனால் இப்போ அது அப்படிலாம் எங்கேயுமே சாக்கு போக்கு சொல்ல முடியாது, எல்லாமே இன்டர்நெட்டில் வருது இல்லையா? ஸோ அந்த காலத்துக்கு சொன்னாங்க. ஏன்னா அந்த காலத்தில் நைட்டு ஃபுல்லாக வண்டியில் வருவாங்களாம், மாட்டு வண்டி கட்டிட்டு வருவாங்களாம், முரளி கேட்பாங்களாம். ஸோ அப்படியே டெய்லியும் வந்தால் வேலைக்கெலாம் எப்படி போகிறது? ஸோ அதனால் பாபா சொல்லியிருக்கிறார் அந்த காலகட்டத்தில். ஸோ அதனால் ஏன்னா 7 நாள் கோர்ஸ்லேயே லட்சியம் எல்லாமே வந்துடுது, வேறு எதுவும் அவசியம் கிடையாதுன்ட்டு அப்போ ஆறுதலாக சொல்கிறார். என்னால் முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறார். அவ்வளோதான், 7 நாள் கோர்ஸு போதும். நீங்கள் மற்றவர்களையும் உங்களுக்கு சமமாக்குற சேவை செய்கிறதுக்கு போதுமான ஞானம் அந்த 7 நாள் கோர்ஸ்லேயே வந்துடுதுன்றார். ஸோ அந்த 7 நாள் கோர்ஸே நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டால் அதை அடிக்கடி பார்த்தாலே போதும். சேவை செய்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே அந்த 7 நாள் கோர்ஸை, குறிப்பாக இந்த சக்கரம், இந்த படங்களை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை சிந்தனை பண்ண தான் 7 நாள் கோர்ஸை ஆர்வமாக விதவிதமாக கொடுப்போம் பாபாவுடைய அறிமுகத்தை. பாபாவோ ஞான கடல், அமைதி கடல். ஸோ இந்த 2 தான் ரொம்ப முக்கியமான விஷயன்றார். அவர் அன்பு கடலாக இருக்கார், ஆனந்த கடலாக இருக்கார், எல்லாத்துலேயும் கடலாக தான் இருக்கிறார். ஆனால் அதில் 2 முக்கியமான விஷயம், அமைதி கடலாகவும் ஞான கடலாகவும் இருக்கிறாருன்றது தான். அவர்கிட்ட இருந்த அமைதியின் ஆஸ்தியை எல்லோரும் அடையிறோம் இல்லையா? சொர்க்கத்துக்கு வராதவங்க கூட பரந்தாமத்தில் அமைதியை அடையிறாங்க. ஸோ அப்போ அந்த பரந்தாமத்தையும் சொர்க்கத்தையும் நம்ம நினைவு பண்ணணும். இந்த நினைவு அதிசூக்ஷ்மமாக இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையான்னு மற்றவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கே தெரியாது, டக்கு டக்குன்னு மறந்து போயிடுது. பாபா சொல்கிறாரு, நீங்கள் எங்கே வேணாலும் சுற்றலாம், பாபா உங்களுக்கு தடையே போடலை. ஆனாலும் பாபாவுடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் சொல்கிறார். எங்கே போனாலும் நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கோங்க.
நீங்கள் தூய்மையாகி தெய்வீக குணங்களை தாரணை பண்ணணும். உங்களுக்குள்ள எந்த குறைகளும் இருக்கக்கூடாது. ஸோ பாபா நினைவிலே இருக்க தான் தூய்மை ஆக முடியும் இல்லையா? தூய்மை ஆனால் தான் தெய்வீக குணமே தாரணை ஆகும். ஏன்னா தெய்வீக குணங்கள்ன்றது விதை மாதிரி. விதை அந்த நிலத்தை பதப்படுத்திட்டு தான் போடுவாங்க இல்லையா? உழுதுட்டு அது தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விதைப்பாங்க. அந்த மாதிரி நிலத்தை பதப்படுத்துறது தான் பாபாவை நினைக்கிறது தூய்மையாக வருது. இப்போ தூய்மை ஆன பிறகு அந்த தூய்மையான மனதில் இந்த ஞான கருத்துக்களை போடும்போது அது தெய்வீக குணங்களாக மலர ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள எந்த குறையும் இருக்கக்கூடாது, கலைப்பயிரே இருக்கக்கூடாது இல்லையா? தெய்வீக குணம்தான் இருக்கணுமே தவிர அவகுணன்ற கலைப்பயிரே இருக்கக்கூடாது. காமம் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய குறைன்றார், அல்லது கலைப்பயிர். பாபா சொல்கிறாரு, இப்போ தூய்மையை இழக்கிற நேரம் கிடையாது, தூய்மையை இழக்காதீங்க. உங்கள் முன்னாடி ஒரு பெண்ணே நின்னால் கூட, எப்படி நின்னாலும் சரி, எவ்வளோ அழகாக இருந்தாலும் சரி, ஆத்மாவில் மட்டும்தான் உங்கள் கண்ணு போகணும். ஆத்மானு மட்டும்தான் உணரணும். அது பொண்ணுன்ற உணர்வே உங்களுக்கு வரக்கூடாது இல்லையா? பொண்ணு ஆணுன்ற உணர்வே இருக்கக்கூடாது, வெறும் ஆத்மா. அப்படி உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்றார். சரி, அவங்க ஆத்மா, அதை விட முக்கியம் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைக்கணுன்றார். இல்லை, முதல்ல நம்மள ஆத்மான்னு உணரணும், அதுதான் முக்கியம். ஏன்னா நீங்கள் ஆணுன்னு நினச்சா தானே பெண் வந்தால் உங்களுக்கு மனம் சலனம் அடைகிறதுக்கு. வெறும் ஒலின்னு நினச்சா எதிரையும் ஒரு ஒலி நிற்கிது. ஒலியை பார்த்து எப்படி மனம் சலனம் அடையும்? ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், உங்களை ஒலின்னு நினச்சிக்கிட்டே ஆத்மான்னு உணர்ந்துக்கிட்டே பாபாவை நினைக்கிறதுல கவனம் கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ என்ன ஆகும்? உங்கள் மனக்கண்ணு ஃபுல்லாக பாபா தான் தெரிவாரே தவிர எதிர நிற்கிற பொண்ணு தெரியாது. அதை தான் பாபா சொல்கிறாரு, பார்த்தும் பார்க்காமல் இருக்கக்கூடிய பயிற்சின்ட்டு. உலகத்தில் உள்ள எதையுமே பார்த்தும் பார்க்காம இருக்கணும். ஸோ அதில் குறிப்பாக உங்கள் வீட்டில் இருந்து இந்த பயிற்சியை தொடங்கணும். எடுத்தோடனே அழகான ஒரு நபரை பார்த்துக்கும்போது அது உங்களால் முடியாமல் போகலாம். ஆனால் உங்கள் அப்பா அம்மாவை, உங்கள் கூட பிறந்தவங்கள இந்த மாதிரி பார்க்குறது ஈஸி. ஸோ இங்கே பக்காவாக ஆகிட்டே இருக்கும்போது மற்றவர்களையும் பார்க்குறது ஈஸியாக இருக்கும். வெறும் ஆத்மா தான் தெரியணும். அவங்க என்ன வேணாலும் பேசிகிட்டு இருக்கட்டும், உங்களுடைய புத்தி பரந்தாமத்தில் பாபாவோட ஞான நடனம் ஆடிட்டு இருக்கணும். பாபா, நாங்கள் உங்களை நினச்சிட்டு இருக்கிறோம், நீங்கள் ஞான கடலாக இருக்குங்க. பாங்க, எதிர ஒரு அழகான பொண்ணு பேசிகிட்டு இருக்கிறா. ஆனால் உங்களுக்கு பேசுகிறது காதில் விழல, அந்த உருவம் மனசில் பதியல. அதுக்கு பதில் நீங்கள் பாபாவோட பேசிகிட்டு இருக்கீங்க. பாபா, நான் உன் நினைவில் இருக்கிறேன். எவ்வளோ ஞான கடல் பாபா நீ. இங்கே பாரு பாபா, இந்த பொண்ணு லூசாட்டம் வளரிட்டு இருக்குது, அப்படி தோணும் இல்லையா? பாபாவுடைய ஞானத்தில் மூழ்கியவர்களுக்கு கலியுக மனிதர்களின் எந்த விஷயமும் எந்த வார்த்தையும் கவர்ந்து இருக்காது. என்னை உங்களுக்கு சமமாக ஆக்கிட்டு இருக்கிறீங்க பாபாண்ணா. இந்த ஞானம் கிடைக்கலன்னா இந்நேரம் ஒரு செகண்டில் விழுந்துட்டு இருப்பேனே. ஸோ எப்படி என்னை மாற்றிருக்கிறீங்க, ஞான கடல் பாபா நீங்கள் அப்படின்னு பாபாவுடைய மகிமையை பாடணும். அதனால் இதில் குழப்பமடைகிற விஷயமே கிடையாது, குழம்பிடாதீங்க இல்லை. அழகானவர்கள் வந்தவொடனே டக்குன்னு பாபா ஞானம் எல்லாம் புத்தியை விட்டு போயிட்டா மாதிரி இருக்கக்கூடாது. அவர் பரமாத்மா. இப்படி இங்கே இருக்கக்கூடிய கலியுகத்தின் விஷயத்தை நீங்கள் சந்நியாசம் பண்ணுறதுனால தான் உலக ராஜ்யமே உங்களுக்கு கிடைக்கிது. அதை புரிஞ்சுக்கணும் இல்லை. ஒரு வினாடி ஒரு பொண்ணு அழகாக இருக்கிறான்னு பார்க்கறதுக்காக உலக ராஜ்யத்தையே இழந்தோன்னா நம்ம எவ்வளோ பெரிய பைத்தியக்காரங்க. அவர் பரந்தாமத்தில் வசிக்கிறார், அதனால தான் அவரை பரமாத்மா, சுப்ரீம் அப்படின்னு சொல்கிறோம். நீங்களும் அங்கே தான் வசிக்கிறீங்க இல்லை. ஆத்மாவுடைய வசிப்பிடமும் அதுதான். இப்போ சங்கமயுகம் வந்துட்டாலே செத்துட்டோன்னு அர்த்தம். செத்துட்டா என்ன அர்த்தம்? உடம்புலேருந்து ஆத்மா வந்துடுச்சு. ஆத்மா தனியாக எங்கே இருக்கும்? பரந்தாமத்தில் தானே இருக்கும். அதைத்தான் சொல்கிறார், நீங்களும் அங்கே தான் வசிக்கிறீங்களா இல்லை டக்கு டக்குன்னு கீழே வந்துடுறீங்களா? ஸோ உங்கள் முயற்சிக்கேற்ப இந்த ஞானத்தை இப்போ வரிசை கிரமமாக எடுக்கிறீங்க.
யார் இதில் மதிப்போடு தேர்ச்சி பெறுகிறார்களோ அவங்க முழுசாக ஞானக்கடல் ஆகிட்டாங்கன்னு சொல்லப்படுறாங்க. ஞானக்கடல் பாபா தான். ஸோ அப்போ இந்த ஞானத்தை அப்படியே தாரணை பண்ணுறவங்களும் ஞானக்கடல், மாஸ்டர் ஞானக்கடல் ஆயிடுறாங்க. ஸோ இதை தான் அகத்தியர் வந்து கடலையே குடித்தார் அந்த மாதிரிலாம் கதையில் சொல்லப்படுது. பாபா ஞானக்கடல்னால் குழந்தைகளாகிய நீங்களும் ஞானக்கடல்கள் ஆகிறீங்க. அதுக்காக ஆத்மா பெருசாகலை, சின்னதாகவும் ஆகலை, எப்பவும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பரமாத்மாவும் பெருசு கிடையாது, அவரும் ஒரு ஆத்மா தான். அவர் வந்து 1000 சூரியனின் பிரகாசம் கொண்டவர்ன்ட்டு எல்லா மதத்துலேயும் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை மட்டுமே. கடவுள் கண்ணுக்கே தெரியாத ஒளிப்புள்ளி. சூரியன் மாதிரி பிரகாசமாக இருந்தால் கண்ணுக்கு தெரிய மாட்டாரா? ஸோ உங்களுடைய புத்தியில் கடவுளை எப்படியெல்லாம் நினச்சிங்களோ அப்படியே உங்களுக்கு காட்சி கிடைக்கிது. இயேசு தான் கடவுள்னு கண்ணை மூடிட்டு நம்பிட்டு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இயேசு காட்சி கிடைக்கும். அதுக்காக கடவுள் இயேசுவாக இருக்கிறாருனோ, கிருஷ்ணராக இருக்கிறாருனோ, ஆஞ்சநேயராக இருக்கிறாருனோ அர்த்தம் கிடையாது. அவர் ஒளிப்புள்ளியாக காட்சி தெரிஞ்சாலும் உங்களால் எதுவும் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ ஞானத்தின் மூலமாகத்தான் நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியும். ஆத்மாவுடைய காட்சி கிடைத்தாலும் பரமாத்மாவுடைய காட்சி கிடைச்சாலும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும் இல்லையா? பாபா ஞானத்தில் தான் கடலை தவிர தோற்றத்தில் ஆத்மா மாதிரி தான் இருப்பார். அவர் மட்டுமே பதித்த பாவனராக ஞான கடலாக இருக்கிறார். சரியான நேரத்தில் வந்து அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கிறார் இந்த ஞானத்தை கொடுத்து. ஸோ இருக்கிறதுலே அதிக பக்தி செய்தவர்கள் நீங்கள் தான். அதனால தான் உங்களுக்குத்தான் பாபா இந்த ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். விழுந்து விழுந்து பக்தி செய்தவர்களுக்கே இறைவன்கிட்ட நேரடியாக ஞானத்தை படிக்கிற பாக்கியம் கிடைக்கிதுன்றது நியாயமான விஷயம்தானே. அதிக பக்தி செய்தவர்களுக்கு தானே அதோடைய பலன் கிடைக்கணும். முதல்ல ரக்ஷபந்தனுக்கு பிறகு கிருஷ்ணனுடைய பிறந்த நாள், கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வருது. அதற்கு பிறகுதான் தசரா வருது. உண்மையிலே கிருஷ்ணர் தசராவுக்கு முன்னாடி வரவே முடியாதுன்றார். அங்கே கிருஷ்ணருக்கு பிறகு தசரா வராதா காட்டுறாங்களே. தசரான்றது ராவணனை எரிக்கிறது. ராவணனை முற்றிலும் எரித்த பிறகு தானே கிருஷ்ணர் பிறக்கவே முடியும். அதனால்தான் தசராவுக்கு முன்னாடி கிருஷ்ணர் வர முடியாதுன்றார். இதெல்லாம் நம்ம புரிய வைக்கணும். அதுக்காக தான் பாபா நமக்கு இதை புரிய வைக்கிறார். ஸோ அப்போ தசரா உண்மையில் கிருஷ்ணருடைய பிறந்த நாளுக்கு முன்னாடியே கொண்டாடணும், ஜென்மாஷ்டமிக்கு முன்னாடியே. ஸோ இதை வந்து நம்ம புரிய வைக்கணும் மற்றவர்களுக்கு. இதுக்கு முன்னாடி உங்களுக்கும் எதுவும் புரியாமல் தான் இருந்தது. பாபா இப்போ உங்களை எவ்வளோ புத்திசாலி குழந்தைகளாக மாற்றி இருக்கிறார். ஸோ பாபா நமக்கு அப்பா மட்டும் கிடையாது இல்லையா, ஆசிரியராகவும் இருக்கிறாரு. ஆசிரியராக இருந்து நம்மை புத்திசாலி மாணவனாகவும் மாற்றுறார். கடவுளுடைய ரூபம் ஒரு புள்ளி, பிந்து ரூபம்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் மரம் எவ்வளவு பெருசாக இருக்குது பாருங்கள். அந்த ஒரு சின்ன புள்ளியிலிருந்து வந்த ஞானத்தை எடுத்து வளர்ந்த மரம் தான் இந்த மிகப்பெரிய மனித சிருஷ்டி மரம், 5000 வருட ஆயுள் கொண்ட மரம். ஸோ ஆத்மாக்கள் எல்லாம் பரந்தாமத்தில் சின்ன சின்ன புள்ளியாக இருக்குது. ஸோ இனிமையிலும் இனிமையான குழந்தைங்களுக்கு பாபா இதெல்லாம் புரிய வைக்கிறார். உண்மையிலே ஒரு வினாடியிலே நீங்கள் புத்திசாலி ஆயிடணும்னு பாபா சொல்கிறார். ஆனால் மனிதர்களுக்கு கல் புத்தி இருக்கிற காரணத்தினால எதையுமே புரிஞ்சிக்கிறது கிடையாது. மற்றபடி இதை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு வினாடி விஷயம்தான் இது. ஒவ்வொரு ஜென்மத்திலும் உங்களுக்கு புத்தம் புதிய எல்லைக்குட்பட்ட தந்தை கிடைப்பாங்க. போன ஜென்மத்தில் இருக்கிற தந்தையே அடுத்த ஜென்மத்துக்கு வரமாட்டார். வேணால் வேறு உறவில் வேணால் வருவார், தந்தையாக வரமாட்டார். ஸோ அந்த எல்லையற்ற தந்தை சிவபாபா ஒரே தடவை வரார். வந்து 21 ஜென்மத்திற்கான ஆஸ்தியை கொடுக்கிறார்.
இப்போ அந்த எல்லையற்ற ஆஸ்தியை எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து நாம் அடையிறோம். உங்களுடைய ஆயுட்காலமும் ரொம்ப நீண்டதாக மாறுது இல்லையா? சொர்க்கம் சுகம் நிரம்பிய இருக்கும், அளவற்ற செல்வம் இருக்கும். ஆனால் அதை அனுபவிப்பதற்கு ஆயுளும் வேணும் தானே? ஸோ அதுவும் அங்கே நீண்டதாக இருக்கும், 150 வருடம் இருக்கும். ஸோ சொர்க்கம் அமரலோகம்னு சொல்லுவோம். அமரர்னா மரணம் இல்லாதவர்னு அர்த்தம். அப்போ ஒரே அப்பா தான் இருப்பாங்களா? அப்படி கிடையாது. சரி, அப்போ ஒரே அப்பா தான் 21 ஜென்மத்துக்கும் இருப்பாங்களா? அப்படியும் கிடையாது, மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு தடவை அப்பாவாக இருந்தவங்க மேபி வேறு உறவில் வேணால் வரலாம், அப்பாவாக வரமாட்டாங்க. உங்களுடைய ஆயுட்காலம் அதிகமாகிடும், எந்த துக்கமும் இருக்காது. இப்போல்லாம் 40 வயசை தொட்டாலே உடம்புல எல்லா வியாதியும் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடுது. ஆண்களுக்கே, முதல்லலாம் பெண்களுக்கு தான் அப்படி ஆகுன்னுவாங்க, இப்போ ஆண்களுக்கே அப்படி ஆகுது. இப்போ பெண்களுடைய நிலைமை இன்னும் மோசமாக இருக்குது, பாவம். ஆனால் சொர்க்கத்தில் நீங்கள் 150 வருடம் வாழ்ந்தாலும் சின்ன தலைவலி கூட இருக்காது. அப்படின்னாலே மூட்டு வலி எதுவுமே இருக்காதுன்னு புரிஞ்சிக்க வேண்டியதுதான். இந்த ஞானம் உங்களுடைய புத்தியில் தங்கிடும் போக போக. ஸோ அதிலும் குறிப்பாக இந்த ஞானத்துடைய சாரம், அப்பாவை நினைத்து ஆஸ்தியை அடையணும், அதுதான் மெயின். ஸோ அப்பாவையும் ஆஸ்தியும் சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு குழந்தை, ஆண்மகன் பிறந்த உடனே அப்பாவுடைய சொத்துக்கு வாரிசாயிடுறான். ஸோ இப்போ பெண் குழந்தையும் ஆகிறாங்க, பட் இருந்தாலும் கோர்ட்டுக்கு போய் தான் வாங்க வேண்டியதாக இருக்குது பெரும்பாலும். ஆனால் ஸோ இப்போ யாருக்குமே சொத்து கிடைக்கிறதில்ல, அது கலியுகத்துடைய இறுதி அப்படி தான் இருக்கும். பட் ஜென்ரலாக இதுக்கு முன்னாடி வரைக்கும் பையன் பிறந்தவொடனே சொத்துக்கு வாரிசு. இப்போ நாம் அப்பாவை அடையாளம் கண்டுக்கிட்டோம், அதனால் அடையாளம் கண்டுக்கிட்ட கோடியில் ஒருத்தர் தான் அப்பாவை அடையாளம் கண்டுக்கிறோம். ஸோ அப்படி அடையாளம் கண்டுக்கிட்டோம், அவரை நினைக்கலன்னா என்ன சொல்கிறது இல்லையா? நம்ம அப்பாவையும் தெரிஞ்சுக்கிட்டோம், அவரை நினைத்தால் ஆஸ்தி கிடைக்கும்ன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம், தூய்மை ஆவணும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்போ கண்டிப்பாக அவரை நினைவு செய்து ஆஸ்தியையும் நினைவு செய்து தூய்மை ஆகணும். தூய்மையாகவும் இருக்கணும், அப்பாவையும் நினைக்கணும், ஆஸ்தியையும் நினைக்கணும், தெய்வீக குணங்களையும் தாரணை பண்ணணும். ஸோ அப்பாவையும் ஆஸ்தியையும் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா உங்கள் கண்ணு முன்னாடி லட்சியத்தை பாபா படமாகவே வரைஞ்சி கொடுத்துட்டார், லக்ஷ்மி நாராயணன் படத்தை. அதான் நம்ம லட்சியம், அப்படி ஆகணுன்றது. குழந்தைகளாகிய நீங்கள் எப்படி நியூஸ் பேப்பரில் புரிய வைக்கிறது அப்படின்னு வழிகளை சிந்திக்கணும் இல்லையா? இப்போ நியூஸ் பேப்பரில் ஃப்ரீயாகவே போட்டால் கூட புரிய வைக்கிறது இருக்குல்ல, அது ஒன்று இருக்குதுல்ல. சுருக்கமாகவும் இருக்கணும், அப்படி நறுக்குன்னு புரியணும். இப்போ நியூஸே படிக்கிறாங்களே, நியூஸ் பேப்பர் வாங்குகிறோம், அப்படி நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக படித்தா ஒரு நாள் ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்க வேண்டியது தான். அப்படிலாம் படிக்க மாட்டாங்க, அப்படியே ஹெட்டிங்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஹெட்டிங்ஸே பிடிச்சி இழுக்கணும், அதில் முதல் 4 லைன் தான் படிப்பாங்க, அந்த 4 லைனில் மெசேஜ் வந்துடணும். ஸோ இந்த மாதிரி அப்போ அந்தளவுக்கு எளிமையாகவும் இருக்கணும். ஸோ அதை நீங்கள் தான் சிந்தனை பண்ணணும். அவளை எளிமையாக எப்படி புரிய வைக்கிறது, அந்த ஆர்வத்தை தோன்ற மாதிரி எப்படி புரிய வைக்கிறது. அவங்களுக்கு திருமூர்த்தி படத்தை கொடுங்க. ஏன்னா பிரம்மா மூலமாக எப்படி புது உலகம் ஸ்தாபனை ஆகுதுன்றதை நீங்கள் புரிய வைக்கணும். பாபா பிராமணர்களை தூய்மையாக்குறதுக்கு தான் வந்திருக்கிறார், அதனால தான் அவங்களுக்கு ராக்கி கட்டப்படுது. ஸோ பதித்த பாவனர் பாரதத்தை பாவனமாக்குறார், அதாவது தூய்மையாக்குறார், எல்லோரையும் தூய்மையாக்குறார். ஏன்னா புது உலகம் இப்போ ஸ்தாபனை செய்யப்படுது. உங்களுடைய 84 பிறவிகளை முழுசாக முடிச்சிட்டிங்க. யார் நிறைய ஜென்மங்கள் எடுத்திருக்கிறாங்களோ அவங்க ஈஸியாக இதை புரிஞ்சுக்குவாங்கன்ற, அவங்க தான் இதை தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. இல்லை இது புரியல, நம்பலை, என்னால் இதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, அவங்க கம்மியாக பிறவி எடுத்துருக்குறாங்கன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம்.
ஸோ யார் லேட்டாக வராங்களோ அவங்களுக்கு இந்த ஞானத்தை கேட்கும்போது அவ்வளவு சந்தோஷம்லாம் அனுபவமாகாது. ஏன்னா அவங்க ரொம்ப கம்மியாக தான் பக்தி பண்ணியிருப்பாங்க. ஸோ பக்தி அதிகமாக பண்ணவங்களுக்கு தான் கடவுள் கிடைத்தவுடன் அந்த ஆனந்தம், அந்த முரளியோடைய ஒவ்வொரு லைனும் அப்படியே பறக்க வைக்கும். அப்படி பறக்க வைக்கலைன்னா அவங்க பக்தி கம்மியாக பண்ணியிருக்கிறாங்க, அதாவது கம்மியாக பிறவியும் எடுத்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். பாபா பக்தியின் பலனை கொடுக்கத்தான் வரார். ஸோ யார் அதிகமாக பக்தி செய்தார்களோ அவங்களுக்கு தான் முதல்ல ஞானம் கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு தெரியுது. ஸோ அவங்க தான் நல்ல ஞானத்தை தாரணை பண்ணி நல்ல வேகமாக முன்னேறி போவாங்க. அப்போ நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது யாரெல்லாம் அதிக பக்தி செஞ்சுருப்பாங்க, இல்லை யார் வேகமாக முன்னேறாங்கன்னு நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா? நீங்கள் தான் முதல் நம்பரில் வருபவர்கள். நீங்கள் தான் கலப்படமற்ற ஒரு சிவனுடைய பக்தியை மட்டும் செய்தவர்கள் துவாபரத்தில். ஸோ அதனால் நீங்கள் உங்களையே கேளுங்க, நான் அதிகமாக பக்தி செஞ்சுருக்கிறேன்னா அல்லது இவர் அதிகமாக பக்தி செஞ்சுருக்கிறாரா? எப்படி தெரியும்? உங்களுடைய முயற்சியை வச்சு தெரியும், உங்களுடைய ஆன்மீக போதையை வச்சு தெரியும். உங்களால் ஆத்மாபிமான நிலையில் இருக்க முடியுதா? இந்த ஞானத்தின் சந்தோஷத்தில் இருக்க முடியுதா? அல்லது இன்னொருத்தர் உங்களை விட அதை விட போதையாக இருக்கிறார் அப்படின்னா அவர் அதிகமாக பக்தி பண்ணியிருக்கலாம். ஸோ பாபா இதை பிரம்மா பாபாவோடவும் ஒப்பிடலாம். ஸோ அவர் அவ்வளோ வேகமாக போகிறாருன்னா கண்டிப்பாக அவர் தான் அதிக பக்தி பண்ணியிருக்கிறார். யார் பயங்கர சக்திசாலியான சேவை பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்க அளவுக்கு அதிகமான பக்தியும் பண்ணியிருப்பார்கள். அவங்களுடைய பேரையே பாபா சொல்கிறார். குமாரக்கா தாதி, ஜானகி தாதி, மனோகர் தாதி, குல்ஜார் தாதி, இவங்கெல்லாம் நல்லா சேவை செய்கிறாங்க. அதிலும் சக்திசாலியான சேவை, அதுதான் முக்கியம். நிறைய சேவை சொல்லலை, சக்திசாலியான சேவை. அப்படி போனவுடனே டக்குன்னு பாபா குழந்தை ஆகுறாங்கல்ல, அப்போ யோக பலத்தோடு சேவை செய்கிறது, அதுதான் முக்கியமான விஷயம். அவங்க தான் அதிக பக்தியும் பண்ணியிருப்பாங்கன்னு பாபா சொல்கிறார். எல்லோருமே வரிசைக்கிரமமாக இருக்கிறாங்க. அதுக்காக இங்கே வரிசைக்கிரமமாக உட்கார வைக்க முடியாது, சண்டைக்கு வந்துடுவாங்க. இன்னும் அவங்க மட்டும்தான் முன்னாடி உட்காரணுமா அப்படின்ட்டு. ஸோ அதனால் நியூஸ் பேப்பரில் ரக்ஷபந்தனை பற்றி என்ன எழுதுறதுன்னு சிந்தனை பண்ணுங்க. ஸோ மினிஸ்டர் எல்லாம் பார்த்து நீங்கள் ராக்கி கட்ட போகிறது ஒரு நல்ல பழக்கம்தான்றார். ஆனாலும் அவங்க தூய்மை ஆகிறது கிடையாது. நீங்கள் சொல்லுங்க, ஆனால் தூய்மை ஆகுங்கள், புது உலகம் அப்போ தான் உருவாகும். நம்ம கையில் தான் இருக்குது புது உலகத்தை உருவாக்குறது. இன்றைக்கி மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதிலிருந்து காப்பாற்றணும்ல. அது உங்களால் காப்பாற்ற முடியும்னா உங்களால் ஆன பங்கு பண்ணுவீங்க தானே. அது ஒன்றும் கிடையாது. தூய்மை ஆகுங்க, முடிஞ்சால் இந்த தூய்மை ஆக்கக்கூடிய செய்தியை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு புரிய வைங்க. 63 ஜென்மங்களாக இந்த நரகத்தில் நீங்கள் விகாரிகளாகத்தான் இருந்தீங்க. இப்போ பாபா சொல்கிறார், இந்த கடைசி ஜென்மத்தில் தூய்மை ஆகிடுங்க. ஸோ பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் தலையில் இருக்கிற 63 ஜென்மத்தின் பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிடும் அப்படின்னு பாபா சொல்கிறார். 63 ஜென்மங்களாக விகாரத்திலேயே மூழ்கி இருக்கிறீங்கன்னா அதை நீக்கிறதுக்கு எவ்வளவு பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரு வினாடி விடாமன்னு யோசிச்சு பாருங்கள். நல்லது. ஸோ அற்புதமான முயற்சி பண்ணுறதுக்கான முரளியை கொடுத்து நமக்கு தூய்மையின் ராக்கியை கட்டிவிட்ட அன்பான பாபாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாப்தாதா சொல்கிறாங்க, மதிப்போட தேர்ச்சி அடையணும் அப்படின்னா ஞான கடலாகுங்க பாபா மாதிரி. ஸோ உங்களுக்குள்ளே ஏதாவது குறைகள் இருக்குதான்னு செக் பண்ணி அதை நீக்குங்க. யாரை பார்த்தாலும் அவங்களுடைய உடலை பார்க்காமல் இருக்கக்கூடிய பயிற்சி, ஆத்மாவை மட்டும் பார்க்கக்கூடிய பயிற்சி பண்ணுங்க.
ஒருவரோடு ஒருவர் பேசும் பொழுது நீங்கள் ஆத்மான்ற நிச்சய புத்தியோடு பேசுங்க. யோகத்தின் சக்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு சேமிப்பாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய அனைத்து காரியங்களும் ரொம்ப ஈஸியாக முடியணும் இல்லையா? யோக பலத்தோடு செய்யும் பொழுது எல்லா காரியமும் ஈஸியாக அனுபவமாகும். எல்லோருக்கும் தூய்மை ஆவறதுக்கான செய்தியை நியூஸ் பேப்பர் மூலமாக கொடுங்க. மற்றவர்களை உங்களுக்கு சமமாக்கக்கூடிய சேவை செய்யுங்கள். வரதானம். எந்த விதமான தேக உணர்வையும் ஆத்ம உணர்வு ஸ்திதியில் மாற்றம் செய்யக்கூடிய எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு கொண்டவர் ஆகுங்கள். அதற்கு விளக்கம், போக போக உங்களுக்கு வைராக்கியம் குறைஞ்சிடுது, இல்லாமல் போயிடுது, இந்த கலியுகம் சுவையாக தெரியுது, கலியுக வாழ்க்கையே நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட சினிமா பார்க்குறது, மற்ற சுற்றுறது, வீண் விஷயங்களை பேசுகிறது, இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? தேக உணர்வு தான் சொல்கிறார். அதில் எல்லாம் அழகாக தானே இருக்கிறாங்க. இதனால் அதாவது நமக்கு இந்த ஞானம் எடுத்த பிறகு இந்த உலகத்தில் எதுவுமே பிடிக்கக்கூடாது. ஆத்ம உணர்வில் இருக்கும்போது அப்படி தான் இருக்கும். ஏன்னா உண்மையிலே உலகம் அப்படி தான் இருக்கும். உள்ளது உள்ளபடி தெரியும் ஆத்ம உணர்வில் இருந்தால். ஸோ அப்படி இல்லை, உங்களுக்கு இது சுவைக்குதுன்னா தேக உணர்வில் வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு வைராக்கிய உள்ளுணர்வு வரலை, தேக உணர்வை அழிக்கலை அப்படின்னா உங்களால் எதன் மீதும் நிரந்தர வைராக்கிய உள்ளுணர்வு இருக்க முடியாது இல்லையா? பூண்டு வெங்காயம் சாப்பிடக்கூடாதுன்றாரு, எங்கேயோ போகிறீங்க, சரி சாப்பிடுங்க, இன்றைக்கி ஒரு நாள் தானே சாப்பிட்ருவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு வரலை, தேக உணர்வு போகலைன்னு அர்த்தம். மற்றபடி உறவுகளோட வைராக்கியம் வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. உலகத்தில் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க இல்லையா? ஒரே வீட்டில் இருந்துட்டு கணவன் மனைவி பேசாமல் இருக்கிறாங்களோ, பல வருஷத்துக்கு ஒரு சண்டை நடந்துச்சுன்ட்டு. பையன் அப்பா பேசாமல் இருக்கிறாங்கல்ல. ஸோ அதனால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இங்கே இந்த தேக உணர்வின் பல ரூபங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை தேக உணர்வு நிலைக்கு மாற்றணும் இல்லையா? இங்கே குழந்தையை அதை ஆத்ம உணர்வுக்கு மாற்றணும். பலவிதமான தேக உணர்வின் ரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு அத்தனையும் ஆத்ம உணர்வாக மாற்றம் செய்யணும் இல்லை? இது என் குழந்தை இல்லை, சகோதர ஆத்மா, கணவன் இல்லை, சகோதர ஆத்மா அப்படின்ட்டு மறுபடியும் ஆத்ம உணர்வுக்கே எடுத்துகிட்டு வரணும். ஸோ அப்போ அதே மாதிரி கோபம், காமம், பற்று, பேராசை, அகங்காரம் இது எல்லாமே உடல் உணர்வுனால் வருது. ஸோ அதை அப்படியே ஆத்ம உணர்வுக்கு எடுத்துகிட்டு வரணும். ஸோ ஆத்ம உணர்வு என்னாகும்? நான் பரிசுத்தமானவன், பரிசுத்த தன்மையில் நிரம்பி இருக்கிறேன். அந்த காமத்தை தூய்மையாக மாற்றுவீங்க, கோபத்தை அமைதியாக மாற்றுவீங்க, பற்றை பற்றற்ற தன்மையாக மாற்றுவீங்க. ஸோ இதுதான் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு உடையவர் ஆகிறதுக்கான வழி அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ வைராக்கிய உள்ளுணர்வு போகுதுனாலே உங்களுக்கு தேக உணர்வு இருக்குது. அதை அடையாளம் கண்டுபிடிச்சி அதை மாற்றிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க அப்படின்ற மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுக்குறேன் இல்லையா? திடீர்னு குழந்தை இறந்தால் துடிப்பீங்க. ஏன்னா அது குழந்தை உறவில் பார்த்துட்டிங்க. குழந்தையா எப்படியாச்சு? உடல் மூலமாக குழந்தையாச்சு. ஆத்மான்னு பார்த்திங்கன்னா அது எப்பயுமே தான் இருக்குது. அப்போ அது உங்களுக்கு சகோதர ஆத்மா. அது அந்த உடம்புல இல்லாட்டினாலும் வேறு உடம்புல இருக்க தான் போகுது. உடம்புல இருக்கும்போது தான் அந்த பற்று வருது. ஸோ அந்த பற்று தான் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கும். ஸோ அதனால தான் அதுக்கு முன்னாடியே எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வுக்கு வாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸ்லோகன். ஸோ எப்போ உங்களுடைய புத்தின்ற கால்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதோ, பலமாக இருக்குதோ, அப்போ
இருள் சூழ்ந்த மேகங்கள் கூட விலகி வழிவிடும் ஒளிக்காக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நெகட்டிவான சூழ்நிலைகள் கூட உங்களுடைய புத்தியின் சக்தி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த நெகட்டிவான சூழ்நிலை கூட நெகட்டிவான எண்ணங்களை உருவாக்காது. பாசிட்டிவான எண்ணத்திலே இருப்பீங்க. அப்போ என்னாகும்? அந்த சூழ்நிலை மாறுமே தவிர உங்கள் மனநிலை மாறாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ செம பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன். முரளிய செம பவர்ஃபுல். ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.